சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கோவை தொகுதியில் மீண்டும் மக்களவை தேர்தலா? நீதிமன்றம் சொன்ன அதிரடியான தீர்ப்பால் தற்பொழுது அதிர்ச்சியடைந்த மக்கள். கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 19 மாநிலங்களில் மக்களவை தேர்தல் முதற்கட்டமாக நடைபெற்றது. இதில் கோவையில் மிக பெரிய அளவில் மக்கள் ஓட்டுக்களை செலுத்த முடியாத அவல நிலை ஏற்பட்டது. காரணம், கோவையில் பாஜகவிற்கு பெரும் ஆதரவு இருப்பதை கண்ட திமுகவினர்கள் பெரும்பான்மையான பாஜகவின் ஆதரவாளர்களை தேர்வு செய்து அவர்களது பெயரை பட்டியலிருந்து நீக்கம் செய்ததாக தற்பொழுது புகாரும் எழுப்பப்பட்டது. கிட்டத்தட்ட 7500 வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்றும் முதற்கட்டமாக 780 வாக்காளர்கள் பெயர் இடம்பெறவில்லை என்று தேர்தல் நாளன்று வெளியானது. ஆனால் கடைசியில் தேர்தல் முடிந்த பிறகு 7500 வாக்காளர்கள் பெயர்கள் இடம்பெறவில்லை என்றும் இதனால் மீண்டும் கோவையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். இந்த வழக்கானது நேற்று நீதிமன்ற அமர்வுக்கு வந்த நிலையில் நீதிபதி கூறியதாவது: தேர்தல் முடிவடைந்த பிறகு எந்த ஒரு முடிவும் எடுக்க இயலாது. வாக்காளர்களது பெயர்கள் இல்லாதவர்களை மீண்டும் வாக்களிக்க அனுமதிக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி மாதமே வெளியான நிலையில் அச்சமயமே நீங்கள் இது தொடர்பான புகார்களை அளித்திருக்க வேண்டும். ஆனால் புகார் அளிக்கவில்லை என்றும் தற்பொழுது நீதிபதி கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். இதற்கு வாதாடிட்ட ராம்குமார் வழக்கறிஞர் என்பவர், ஜனவரி மாதம் இவர்களது பெயர் இல்லாதது என்பது தெரிவிக்கப்பட்டது. ஆனால் முறையான நடவடிக்கையை நகராட்சி ஆணையம் எடுக்கவில்லை என்றும் கடைசி நேரத்தில் உங்களது பெயர் இணைக்கப்படும் என்று அதற்கான சரியான ஒப்புதல்களை வழங்கிய பிறகுதான் நாங்கள் ஓட்டு போடுவதற்கு சென்றோம் என்றும், ஆனால் கடைசி நேரத்தில் கூட எங்களது பெயரை இணைக்கவில்லை என்றும் நீதிமன்றத்தில் கூறிவிட்டனர். இதனால் இந்த வழக்கு தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் இருந்து உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், திமுகவினர்கள் செய்த மிக மோசமான செயலின் காரணமாகத்தான் எங்களது பெயர் இடம்பெறவில்லை என்றும், ஒரு கட்சி வெற்றியடைய வேண்டும் என்றால் எதற்காக தேர்தல் நடத்த வேண்டும்? மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சிதான் நடைபெற வேண்டும். ஆனால் திமுகவின் ஆட்சியில் இது ஒருபோதும் நடக்காது என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியது சரியா என்றால் லைக் மூலியமாக தெரிவிங்கள். மீண்டும் கோவையில் தேர்தல் நடத்தலாமா என்பதை கமெண்ட் வாயிலாகவும் லைக் மூலியமாகவும் தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.